ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி என்ன அறுவடைன்னு பார்க்கலாம். கஸ்தூரி வெண்டை தாங்க. கஸ்தூரி வெண்டை வந்து நான் முதலாக போடுறேன். இது வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க விதை கொடுத்துருந்தாங்க ஆந்திராவிலேருந்து. அதை தான் இந்த வாட்டி போட்டிருக்கோம். நல்லாவே காய்ச்சிருக்குங்க. நம்ம வெண்டை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. பூக்கள் மஞ்சளாக தான் இருக்குது. மஞ்சள் உள்ள கொஞ்சம் அந்த மெரூன் கலரில் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்குது. காய்கள் தான் வந்து வித்தியாசமாக இருக்குது. நம்ம வெண்டையோட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குமா என்னென்னு தெரியல. இதான் முதல் அறுவடை. இதை செஞ்சு பார்த்து தான் நம்ம சொல்லணும் டேஸ்ட் எப்படி இருக்கும்னுட்டு. இது வந்து பர்பிள் கலர் காராமணிங்க. இது வந்து உள்ளே இருக்கிற விதைகளை தான் நம்ம செய்யணும். காராமணி மாதிரி நல்லா நீட்டாக இருக்குது. அது வந்து பிங்க் கலரில் இருக்குது உள்ளே. இது தோலோடு செய்யக்கூடாது. அதனால் நல்லா முத்த விட்டு தான் நம்ம வந்து இதை வந்து அறுவடை செய்யணும். இது எல்லாமே ஓரளவுக்கு முத்தி இருக்குது. காய் உள்ளே நல்லா திரட்சியாக இருக்குது. அதனால தான் கட் பண்ணி எடுக்கிறேன். எது வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது அதை விட்டுட்டு முத்தின காயை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது 2வது வாட்டி போடுறேன். புளிக்குழம்பு இதெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும். பொரியல் உருளைக்கிழங்கு, இந்த தட்டைப்பயிர், கத்திரிக்காய்லாம் போட்டு பொரியல் செஞ்சால் அருமையாக இருக்குங்க. இது வந்து கொடி காராமணி தாங்க. இது கூடவே அவரைகளும் போட்டு விட்டுருக்கேன். இன்னும் அவரையெல்லாம் பூ எடுக்கலை. மிதிப்பாகல் தாங்க இது. கொஞ்சம் விட்டோம்னா பழுத்துடுது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இதை பறித்து எடுத்துடணும். பாருங்கள், 1 2 பழுத்துருச்சு. ஒரு சில காயெலாம் வந்து அறுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. அதெல்லாம் மட்டும் அறுத்துக்கலாம். பாகல் வந்து நல்லா தாங்க வந்தது இந்த கொடி. ஆனால் இந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பூச்சி இருக்கும் இல்லைங்களா, அது அரிச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நானும் வேப்பெண்ணெய் கரைசல் தெளிச்சிட்டு தான் இருக்கேன். அது வந்துட்டும் போகலை. மற்ற எதுலேயுமே பூச்சி தாக்குறதில்லை. இந்த பாவக்காய்க்கு மட்டும்தான் இப்படி இருக்குது. இது வந்து நாட்டு கோவக்காங்க. இதுவும் நல்லா கொடி வந்துட்டுருக்கு. காய்களும் இருக்குது. இது வந்து வருஷத்துக்கு 2 முறை வந்து காய்க்குங்க. காய்க்கிற ஸ்டேஜில் வந்து நல்லாவே காய்க்கும். பிஞ்சுக்குள்ளே நிறையவே விட்டுருக்கு. கொஞ்சம் பெருசாக இருக்க காயை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதில் பூக்களும் அப்படியே இருக்குது பாருங்கள். பூ உதிராமையே இருக்குது. நல்லா பெரிய பெரிய காயானாலும் அந்த பூக்களோடு தான் இருக்குது. பந்தல் கொஞ்சம் ஆயிட்டுங்களா, பெரிய பெரிய காயெல்லாம் கொஞ்சம் மேலே இருக்குது. அது பையன் வந்தால் தான் அறுக்க சொல்லணும். நமக்கு எட்டுறதை மட்டும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க. கொடி ஃபுல்லாக அங்கே அவரைக்கொடியும் இந்த கோவக்கொடி எல்லாம் ஒரு இடத்துல இருக்கு. பஞ்சாக அப்படியே இருக்குங்க. நானும் எடுத்து விடுவேன். ஸ்டூல் போட்டு ஏறி எடுத்து விடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அப்படியே பால் மாதிரி அப்படி எல்லா கொடியும் சொரட்டிக்கிட்டு தான் இருக்குது. அப்படி தான் நான் ஒரு கொடியை வந்து எடுத்துட்டேன். அது என்ன கொடின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடியில் நல்லா காஞ்சிருச்சு. சரி, காஞ்சி போச்சுன்னு எடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அதில் அவ்வளோ காய். எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. நான் அந்த வீடியோ போட்டேன் என்ன காயின்னுட்டு. கஸ்தூரி வெண்டை இந்த ஸ்டேஜில் தான் அறுக்கணுமா என்னென்னு தெரியல. அது தொட்டு பார்த்தேன், கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருந்தது. அதுவும் கொஞ்சம் பெருசாகவும் இருந்தது. அதனால் பெருசாக இருக்கிறத மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். முத்தி போயிடுமோ என்னென்னு தெரியல. ஃப்ரெண்டை தான் கேட்கணும். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தாலும் சொல்லுங்கள். அவரைக்காய் கொஞ்சம் இருந்தது, அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி இலைகள்லாம் வந்து கொஞ்சம் கருகுது. வெட்டி விட்டேன். ஆனாலும் திருப்பியும் வர்றது கருகி தான் வருது. அப்புறம் கத்திரி எப்பவும் போல். இதை நான் வந்து வேங்கேரி கத்திரின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் அது வேங்கேரி கத்திரியா என்னன்னு தெரியலங்க. ஏன்னா ஃப்ரெண்டெலாம் வச்சுருக்க பர்பிள், இந்த பச்சை கலர் கலந்த மாதிரி நீட்டாக இருக்குது. இது வந்து நீட்டாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு அந்த பர்பிள் கலரே இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் இது என்ன கத்திரின்னு தெரியலங்க எனக்கு. நானும் வேங்கேரி கத்திரி தான் ஃப்ரெண்டு கொடுத்த விதை அப்படின்றதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா எனக்கு அப்படி தெரியல மற்றவங்க காயும் பார்க்கும்போது. அதனால் நான் அந்த விதையும் இந்த வாட்டி போட்டிருக்கேன். பார்ப்போம். அந்த விதை வந்ததுக்கப்புறம் தான் இது என்ன கத்திரின்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து பொரியல் தட்டைங்க. இது வந்து செடி தாங்க. இது வந்து நம்ம தோலோடு தான் செய்யணும். கொஞ்சம் பிஞ்சாக பார்த்து அறுத்துட்டு பொரியல் காராமணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி நம்ம இதை வந்து பொரியல் செஞ்சுக்கலாங்க. அடுத்து வந்து மிளகுங்க. இது வந்து 2 வருஷம் செடி. ஒருத்தவங்க கூட கமெண்டில் கேட்டிருந்தாங்க நாற்று கிடைக்குமான்னுட்டு. இல்லைங்க, நான் இது வந்து அக்ரின்டெக்ஸில் தான் வாங்கி வச்சேன். ஒரு செடி 150 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேங்க. வந்ததோட கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு. அந்த தண்டு வந்து கொஞ்சம் கனமாக இருக்குது. மற்றபடி அதே அளவுக்கு தான் இருக்குது. 6 மாதத்துக்கு ஒரு முறை நல்லா காய் கொடுக்குதுங்க. காயும் கொடுக்கும், நிறைய இலைகளும் வைக்கும். நானாக தான் அப்பப்போ இலைகளை வெட்டி விட்டுறது. ஏன்னா அது வந்து தாங்குமா, அந்த மெலிசாக இருக்குது அப்படின்றதுக்காக வேண்டி குச்செல்லாம் வச்சு கட்டியிருந்தேன். இப்போ தான் நான் எடுத்து விட்டுருக்கேன். இந்த இலைகள்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா விளைஞ்சிருக்க மிளகை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பிஞ்செல்லாம் விட்டுருவோம். நல்ல டார்க் க்ரீனில் இருக்குங்க. நல்லா அந்த மணியாக இருக்கும். அது நல்லா விளைஞ்சிருக்க மிளகுன்னுட்டு அதை பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பிஞ்சு மட்டும் விட்டுட்டு இலைகளையும் நான் கட் பண்ணி போட்டுட்டேங்க. இந்த மிளகு செடியை வந்து நான் தென்னை மரத்தோட நிழலில் தாங்க வச்சுருக்கேன். ஃபுல் வெயிலில் வைக்கல. அதனால தான் இந்த செடி வந்து இவ்வளோ நாளைக்கு வருதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வாங்கி வைக்கிறதா இருந்தாலும் செமி ஷேடோவில் அப்படி வைங்க.
இவ்வளோதாங்க நம்மளோட அறுவடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.